வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று மிக முக்கியமாக தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். விஜயுடைய திடீர் இந்த வெற்றி, அந்த விஜயின் அலை, இது தொடர்பாக எதிர்காலம், தமிழகத்தினுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப் போகின்றது என்பது தொடர்பிலும் எங்களோடு உரையாடுவதற்காக தமிழகத்தில் அறிமுகமாக இருந்தாலும் எங்களுக்கு புதியவராக முரளிதரன் பஷ்யம் அவர்கள் கலந்து கொள்கிறார். கடந்த 30-35 ஆண்டுகளாக தமிழக அரசியலை கூர்ந்து அவதானித்து வருபவர் மட்டுமல்ல, சென்னையிலே விஜயனுடைய பெரம்பூர் தொகுதியிலேயே பிறந்து வாழ்ந்தும் வருகின்றார். அவருடைய பார்வையில் இந்த தமிழக அரசியல் எப்படி அமைய போகுது என்பதை பார்ப்போம். வணக்கம் முரளிதரன். வணக்கம். வணக்கம். என்னன்னா, இந்த முதல்ல இந்த விஜயனுடைய வெற்றி, திமுகவுடைய தோல்வி, இதுக்கு என்ன அடிப்படை காரணம் நினைக்கிறீங்க? நான் அதுக்கு போறதுக்கு முன்னால புதிதாக பதவி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தமிழக முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த தேசம் டியூப் ஊடாக, தேசம் திரை ஊடாக தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்கள் உங்களுடைய. இப்ப பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா திராவிட கட்சிகள் என்று அழைக்கப்படும். நான் அதிமுகவை எப்போதும் திராவிட கட்சி என்று ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆனால் திராவிட சித்தாந்தங்களில் அப்பப்போ அவங்க அப்படியே கடந்து போயிடுவாங்க. அதனால நான் திமுகவை மட்டும் திராவிட கட்சிகள் என்று சொன்னால் அது அரசியலுக்கு தோதாக அமையாது என்பதால் திமுக, அதிமுக இரண்டையும் திராவிட கட்சிகள் என்று கூறும் அந்த இதுக்கு நான் வந்திருக்கேன். இரண்டு கட்சிகளும் கிட்டத்தட்ட 67 இருந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இது இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்படும் ஒரு தேர்தல். இதுவரை ஊழல் குற்றச்சாட்டுகள், குடும்ப அரசியல், அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது போல பல குற்றச்சாட்டுகளை இருவர் மீதும் தொடர்ச்சியாக இந்த 60 ஆண்டு காலமாக தொடர்ச்சியா அவங்க பேர்ல சுமத்திட்டு இருந்தாலும் மக்கள் நினைக்கிறேன். மக்களுக்கு 60 ஆண்டு காலமாக 2 கட்சிகள் மாறி மாறி வாரது ஒரு சலிப்பொண்டு இருக்கு. ஆமா, இது புதுசா வர்றவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கறதுதான் மக்களுடைய மிக முக்கியமான ஒரு அந்த முடிவுக்கு காரணமாக. இதுவரை இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கிறதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு புதிய மாற்றம். இந்த மாற்றம் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமா, முன்னேற்றமா இருக்க போதா, இல்ல தடுமாற்றமா ஆக போதா, இல்ல இது என்னங்கிறது நம்ம ஒரு 5 ஆண்டுகள் ஒருவேளை இந்த ஆட்சி தொடர்ச்சியாக நடைபெற்றால் இதன் விடை 2031 இதற்கான விடை நமக்கு கிடைக்கும். மக்கள் அந்த ஒரே ஒரு இடத்துலதான் நான் திமுகவையும் அதிமுகவையும் கொஞ்சம் நான் குறைச்சி எடை போடுறேன். ஏன்னா இளைஞர்களை அவங்க கவர தவிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நானும் கொஞ்சம் அது சரிதானோ அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நான் போறேன். என்ன இருந்தாலும் உதயநிதி இளைஞராக, விஜயை விட 2 வயது குறைவுதான் உதயநிதிக்கு. உதயநிதியை ஏத்துக்கிட்டாங்க. அதே போல ஒரு முகம் அதிமுகவில் இல்லை அப்படின்றது நம்ம நோக்க வேண்டிய அதே மாதிரி அண்ணாமலை, அதே மாதிரி சீமான் இளைஞராக இல்லாமல் போனாலும் 60 வயதுக்கு குறைவான ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுறார். இளைஞர்களின் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக சீமானையும் பார்த்தது தமிழ்நாடு. சென்ற தேர்தல் வரை சீமானையும் பார்த்தது. இந்த தேர்தலில் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு நான் இதை பாக்குறேன். உதயநிதியை தொடர்ச்சியாக உதயநிதியை திமுக இளைஞர்களுக்காக கவர செய்தது. இளைஞர்களை திமுகவின் பக்கம் இழுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக சினிமாவில் நடித்து அவர் இந்த பொறுப்புக்கு வராரு. சோ இந்த இடத்துலதான் ஒரு வித்தியாசம். இது அவருக்கு அவர் மீது என்ன குற்றச்சாட்டுனா, நேரடியாக இவர் பொறுப்புக்கு வந்துட்டாரு. ஸ்டாலின் போல, முதல்ல ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, கலைஞரின் வாரிசு என்ற ஒரே காரணத்துக்காக ஸ்டாலினுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அது அவர் மீது அந்த குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருந்தது. ஓரளவுக்கு சிறையெல்லாம் சென்றிருக்கிறார், போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார், அரசியலோட பின்னி பிணைஞ்சிருக்கிறார். ஆனால் உதயநிதிக்கு அந்த பின்னணி இல்லை. அதுதான் எனக்கு தெரிந்து திமுக எதற்காக உதயநிதியை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் கருதுறேன். அப்படின்னா, அது ஒரு இளைஞரின் முகம். என்னதான் 50 வயது நெருங்கினாலும் சினிமாவில் ஓரளவுக்கு பிரபலமான ஒரு நடிகர். அதே போல ஒரு இளைய முகம், நடித்த தலை இல்லாத ஒரு முகமாக அவர் பார்க்கப்பட்டார். அதனால திமுகவில் அவர் 2011 அவர் முதல்ல சினிமாவில் நடித்து முழு நேர அரசியலுக்கு அவர் கிட்டத்தட்ட 2017-18 அப்புறம் தான் வராரு அவரு. ஆனா அந்த ஒரு ஏற்றம் கொஞ்சம் மக்களிடையே கொஞ்சம், அதாவது திமுக எதிர்ப்பவர்களிடையே ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தை உண்டாக்கியது.
அந்த அந்த ஏற்றம், திடீர் ஏற்றம். மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 67ல இருந்து அவர் வந்து தொடர்ச்சியா பணியாற்றி வந்தாலும், அவருக்கு வந்து 2018 தான் அவருக்கு வந்து அந்த தலைவர் பதவியே கிடைத்தது. இப்போது உள்ள நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது வந்து ஒரு உண்மையாவே இது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டத ஒரு செய்தியா இல்ல. உண்மையாவே இது வந்து நம்ப கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு ஒரு கருத்து. விஜய் அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுதும் பார்த்தன், விஜயை சுத்தி நிற்கிறவர்கள்ல பெரும்பாலான ஒரு இருவரை தவிர மித்த எல்லாரும் வயது போனவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்திலையும் தெரிவு செய்யப்பட்டவர்கள் வயதானவர்கள் ஒன்றுதான் எனக்கு என்ன தோணுச்சு. அது எனக்கு தெரியல, அவர்கள் சட்டசபை உறுப்பினர்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன, உங்களுக்கு அது கூட தெரிஞ்சிருக்கு? நிச்சயமாக விஜயை சுற்றி இருக்கிறவர்கள்ல உதாரணமாக பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் என்று அழைக்கப்படும் பாண்டிச்சேரியில முன்னாள் பாஜக அவர் அங்கிருந்து விஜய் கட்சிக்கு வந்தாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள், அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அமைச்சர் இல்லாம 70கள்ல இருந்தே, எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அவர் இளைஞராக இருக்கும்போது 25-30 வயது அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆர் காலத்திலே வந்து அவர் அதிமுகவில் இணைந்தார். தன்னை வந்து ஜெயலலிதாவின் சீடராக தன்னை காண்பித்துக் கொண்டார். ஆனால் அவருக்கு பின்னால் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முன்னிறுத்தியது கட்சியும் சரி, அதிமுகவை தொடர்ச்சியாக வந்து அதிமுகவை ஆதரித்து வந்த பாஜகவும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது முதல் முறையாக அவர் வெளியுலகத்துக்கு வரும்போது அவர் எங்க சென்றார் என்று பாத்தீங்கன்னா, அவர் புதுடெல்லிக்கு சென்றார். புதுடெல்லியில் யாரை சந்தித்தார் என்று பாத்தீங்கன்னா, நாட்டின் நிதியமைச்சர் அவர்கள் அம்மையார் நிர்மலா சீதாராமனை போய் சந்தித்தார். சோ அங்கதான் வந்து இவருக்கு வந்து அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற அந்த பார்வையை நான் இங்க வைக்கிறேன். நீங்க விஜய் கிட்ட நேரடியா நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேரடியா விஜய் கிட்ட போயிருக்க வேண்டியதுதான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இதுக்கு யாரு வந்து இதோடைய இந்த இதுக்கு வந்து நீங்க தேவையில்லாம போய் டெல்லியில போய் உட்கார்ந்துட்டு அந்த அம்மா கிட்ட போயிட்டு ஒரு அறிவுரை வாங்கி கொண்டு வந்து நீங்க மீண்டும் விஜய் கட்சியில இணையறது வந்து மக்களால் பார்க்கப்பட்டது. ஆனால் அதெல்லாமே வந்து மக்கள் கருதவில்லை. அவருக்கும் ஒரு வெற்றியை கொடுத்தார்கள். அந்த வெற்றியை வந்து நம்ம வந்து உணர வேண்டும். நமக்கு வந்து விருப்பம் இருந்தாலும் அந்த வெற்றியை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா என்பவர் பாத்தீங்கன்னா, அவரும் வந்து விஜயோடைய எந்த ஒரு தொடர்பையும் 2025 வரை அவர் 2021 வந்து அவர் வந்து திமுகவின் விஜய்க்கு பண்ற அதே வேலையை திமுக பண்ணிட்டு இருந்தார். 2024 அவர் வந்து விசிக சென்றார். அடுத்ததாக வந்து அங்கிருந்து விஜயிடம் சென்று விட்டார். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கரூர் படுகொலைக்கு அப்புறம் ஒரு மாதம் விஜய் வந்து அமைதி நிலையில் இருந்தார். கிட்டத்தட்ட 30 நாட்கள் வந்து அமைதி நிலையில் இருந்தார். அந்த ஒரு மாதத்தில் முதல் ஒரு வாரமோ 15 நாட்களோ வந்து திரு ஆதவர்ஜுனா வந்து டெல்லியில இருந்தார். அவர் சொன்ன காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நான் அகில இந்திய பாஸ்கெட் பால் அந்த குழுமத்தில் வந்து நான் தலைவரா இருக்கேன். அதனால நான் வந்து அங்க போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு வாரம் அங்க முகாமிட்டு இருந்தார். இதையும் நம்ம கவனிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்தது எல்லாம் ஜேசிடி பிரபாகரனா இருக்கட்டும், திரு வி.எஸ். பாபுவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த மாதிரி வேறு இடத்துல இருந்து வந்தவங்க தான். இன்னும் சரியாக சொல்லணும்னா திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் வந்து முன்னாள் வருவாய்த்துறையில இருந்தார். வருமான வரித்துறையில இருந்தவர். அவர் என்ன எங்க இருந்தாரு பாத்தீங்கன்னா, விஜயை வந்து தொடர்ச்சியாக ரஜினிக்கு பிறகு விஜயை தொடர்ச்சியாக வந்து களத்தில் இறக்க நினைத்த பாஜகவுக்கு உறுதுணையாக செயல்பட்டது திரு அருண்ராஜ் ஐஏஎஸ். அந்த மாஸ்டர் படத்துல வந்து அவருக்கு வந்து தொந்தரவு கொடுத்தது பாஜக அரசு, அதாவது வருமான வரித்துறை. சோ அப்போ வந்து அவர் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா வந்து திரு அருண்ராஜ் ஐஏஎஸ் இருந்ததாக வந்து சொல்றாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது ஃபுட் சட்னி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு வந்த ராஜ்மோகன் என்பவர், அவரும் ஒரு பாஜக ஆதரவாளர் தான். சோ விஜய் சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாஜகவின் முகங்களாக வந்து கருதப்படுற செங்கோட்டையனை தவிர, செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வந்தவர். ஆனாலும் அவரும் பாஜகவின் அறிவுரையின் காரணமாகத்தான் வந்து தாவேகாவில் இணைந்தார். இப்பொழுது அமைச்சராகி இருக்கார். அவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நான் இங்க இந்த நேரத்துல வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஜய் அவர்களுடைய கட்சி 5 ஆண்டுகள் 2031 வரை தாங்குமா என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருந்தீங்க. ஆனால் இப்ப பாஜகவில் இருந்து வந்து விஜயோட சேர்ந்திருக்கிறார்கள் என்றால், ஏன் பாஜக இந்த விஜயை பதவி ஏற்பதை இத்தனை நாள் இழுத்தடித்தது? அதுதான் அதுக்கு முக்கியமான காரணமா நான் கருதுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸோடைய அவசரப்பட்டு காங்கிரஸ் வந்து விஜய் கேட்கிறாரோ இல்லையோ அவருக்கு போய் ஆதரவு நல்கியது காங்கிரஸ் நேரடியாக. அவர் வந்து இந்த கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவனும்
IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த 3 இயக்கங்களும் 4 இயக்கங்களும் திமுக தலைவருடைய அனுமதியோடு நாங்கள் வந்து உங்க கூட்டணியில் வந்து நாங்க ஜெயிச்சோம், எங்களுக்கு ஆளுக்கு தலா 2 தொகுதிகள் இருக்கு, ஆனா நாங்க வந்து அவங்கள வந்து ஆதரிக்கணும்னு கேட்கறாங்க அப்படின்ன போது திமுக தலைவர் வந்து அனுப்பி வைத்தார். சோ இந்த நடவடிக்கையை வந்து காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளல. நேரடியாக விஜய் கேட்காமலேயே காங்கிரஸ் வந்து அதை செயல்படுத்தியது. சோ அது வந்து பாஜகவுக்கு உள்ளபடியே ஒரு பெரிய கோபம், பாஜகவுக்கு கோபம் இது. அதனாலேயே வந்து நீ நான் கேட்காத போது, அதாவது அவர் பாஜகவின் நோக்கம் என்னவா இருந்திருக்கும்னு நான் இங்க கருதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமகவும் அன்புமணி பாமகவையும் அப்புறம் பாஜக ஒருவேளை பாஜகவையும் ஆதரிக்க சொல்லி விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கலாம்னு நினைச்சிருந்த பாஜகவுக்கு இந்த நேரத்துல வந்து ராகுல் காந்தி பண்ண அந்த அவசர திணிச்சினால் கோபம் உண்டாவிட்டது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த 4 நாட்களாக நடந்த நாடகங்கள். ஏன் விஜய் அவர்கள் அதிமுகவை அணுகல் நினைக்கிறீங்க? அதிமுகவை அவர் அணுகலன்னு எனக்கு தெரியாது. அணுகலை அப்படிங்கறத நான் பார்க்கல. ஒருவேளை தூது போயிருக்கலாம், மறைமுகமா தூது போயிருக்கலாம். ஏன் அந்த உடன்பாடு நடக்கல? இல்ல அதிமுக இப்போ நீங்க காங்கிரஸ் வந்து யாரையும் கேட்க தேவையில்லை. காங்கிரஸ் கட்சி வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா மேலிடம் முடிவெடுத்தால் போதும். ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் சோனியா காந்தியும் முடிவெடுத்தால் போதும். ஆனால் அதிமுக ஒருவேளை ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சா பாஜக அதுக்கு அனுமதி கொடுக்காது. பாஜக கொடுக்காத பட்சத்துல பாமகவின் அன்புமணி அவரும் வந்து இதுக்கு வந்து ஒப்புக்கொள்ள மாட்டார். அன்புமணியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் இருவருமே பாஜகவின் நெருங்கிய தோழர்கள், கூட்டணி. சோ அந்த ஒரு இது எதுக்குமே அவங்களுக்கு வந்து பாஜகவுக்கு தமிழகத்துக்குள்ள நுழைகிறதுக்கு ஒரு ஏதுவாக இருந்திருக்குமல்ல, அனுமதியை கொடுத்திருந்தா. நிச்சயமாக அதுதான் இங்கதான் வந்து காங்கிரஸ் முந்திக்கிட்டது. காங்கிரஸ் முறையாக திமுக வீட்டின் ஒப்புதலை பெற்றுக்கொண்டு, ஏன்னா 1-2 பேரும் ஒரு இடத்துக்கு போறோம், திடீர்னு நான் மட்டும் இங்க இருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சது. இந்த தவறை வந்து பாஜக சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த 4 நாட்களாக அலைகழித்தது. நியாயமாக பார்த்தால், சக குடிமகனாக, சக தமிழனாக பார்த்தால், தமிழ்நாட்டின் ஒரு பிரஜையாக பார்த்தால் ஆளுநருக்கு தேவையில்லை. என்கிட்ட 108 பேர் இருக்காங்க, காங்கிரஸ் 5 கொடுத்திருக்காங்க. 113 பேரு. ஒரு சீட்டு வந்து திருச்சி கிழக்கு, அதை மைனஸ் பண்ணிடுவோம். அடுத்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம சபாநாயகருக்கு, அவைத்தலைவருக்கு. சோ எங்களுக்கு 106 சீட் இருக்குது, காங்கிரஸ் கொடுக்குது 5 சீட், 111 சீட் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தாலே போதும். ஆளுநர் அலைக்கழித்தது வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது. இங்கதான் பாஜக சித்து விளையாட்டுகள் இங்க ஆரம்பமாகுது. இது வந்து நேரடியாக இன்னைக்கு நம்ம பார்த்தோம். சமஸ்கிருத திணிப்பை ரொம்ப அற்புதமாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். முதல்ல சொன்ன மாதிரி தமிழில் பாட வேண்டிய பாடலை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுநர் வந்து அது பாடியிருந்தாருன்னா, ஆளுநர் இருக்கும்போது 3 மொழிகளிலும் அந்த பாடல்களை பாடியிருந்தாங்கன்னா நம்ம வந்து இதை ஏற்றுக்கலாம். வேண்டுமென்றே தமிழை வந்து அந்த தமிழ் தாய் வாழ்த்தை நிராகரித்து விட்டு அவர்கள் சென்றுள்ளார்கள். இதை நாம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒன்று. இந்த முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்வுல தமிழ் வாழ்த்து கடைசியாக பாடப்பட்டிருக்கு. அடுத்தது இறுதியிலையும் அவர்கள் திருப்பி தேசிய கீதம் வந்தே மாதரம் சொல்லும் பொழுது தமிழ் வாழ்த்து பாடப்பட இல்லை. ஆமா, வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடி கடைசியாக தமிழ் தாய் வாழ்த்து பாடல. பாடியிருந்தா மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாங்க, மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. உண்மையே வந்து பெரிய ஏமாற்றம். இதை வந்து இது நிச்சயமா விஜய் இதுக்கு வந்து காரணமா இருந்திருக்க மாட்டாரு. நிச்சயமாக பாஜகவின் இது வந்து ஒரு அவங்களுடைய ஏற்பாடுதான் நான் இந்த கருதுறேன். ஏன்னா கவர்னர் என்பவர் வந்து மத்திய அரசின் ஒரு இதுதான் பிரதிநிதி தான். அதனால அவரை வந்து நான் இங்க விஜய் நம்ம குறை சொல்ல முடியாது. இனி வரும் காலங்கள்ல இது எப்படி நடக்குது, ஏன்னா இனிமேல் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவருடைய கண்ணோட்டத்துல இது இனிமேல் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம உற்று கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. தமிழக தேர்தலுக்கு முதல் கட்சிகள் எவ்வாறு இயங்கி இருந்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சிகள் கொஞ்சம் ஒரு கண்ணியமாக நடந்தது போலத்தான் தெரிகிறது. ஏனென்றால் மு.க. ஸ்டாலினோ சரி, உதயநிதியோ சரி, விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இல்லையா? நிச்சயமாக. ஏனென்றால் மாநில சுயாட்சி என்பது திமுகவின் உயிர்நாடி கொள்கைகள் ஒன்று. அந்த கொள்கைப்படி தவறு இது ஒருவேளை அங்க விஜய்க்கு பதில் எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தாலும் நிச்சயமாக திமுகவும் மு.க. ஸ்டாலினோ இல்ல உதயநிதியோ யாராவது ஒருத்தர் வந்து குரல் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் இங்க வந்து உங்ககிட்ட நான் வந்து பகிர விரும்புறேன். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள், அது செய்தியா இருக்கட்டும், அச்சு ஊடகங்களா இருக்கட்டும், அது வந்து திமுகவிற்கு எதிரான நிலையில இருக்குது. எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா பாரிவேந்தர் என்பவர் தான் புதிய தலைமுறை நடத்துறாரு. தினத்தந்தி அது ஆதித்தனர், அவர் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தோதா இருப்பாரு. ஆனா திமுக கிட்ட மட்டும் எப்பயுமே அவரு நெருங்கி வரமாட்டாரு.
அடுத்தது தினமலர் கேட்கவே வேண்டாம் யாருன்றது, தினமணியும் சரி, இந்தியன் எக்ஸ்பிரஸும் சரி, அந்த மாதிரி எல்லா இந்து நாளேடு தவிர எல்லாருமே திமுகவுக்கு எதிரான, இந்து நாளேடு திமுகவுக்கு ஆதரவான நாளேடாக நான் கருதவில்லை. அவங்க வந்து ஓரளவுக்கு நியாயத்தோட நடந்துக்கக்கூடிய ஒரு நாளேடு. அவங்க திமுக தவறு செய்தாலும் அவங்க அதை வந்து சுட்டி காட்டுவாங்க, நல்லது செஞ்சாலும் அதை வந்து பாராட்டுவாங்க. நான் இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வடக்குல இருக்கிற இந்த ஆதிக்க சக்திகள் நடத்தும் அந்த அனைத்து ஊடகங்களும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணியா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையை வந்து உருவாக்கிட்டாங்க. அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலாகவே தெளிவாக சொல்லிவிட்டார். நாங்கள் 6 மாதத்துக்கு அமைதியாக இருக்க போறோம், விமர்சனங்கள் எதுவும் வைக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனாலும் தொடர்ச்சியாக இதை வந்து இந்த செய்தியை வந்து வெளியிட்டு இருந்து மக்கள்கிட்டயே ஒரு குழப்பத்தை நிலைநாட்டினாங்க. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைப்பது தொடர்பாக சந்திக்கவே இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா சந்திக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு சொல்றாங்க கேளுங்க. 1979 கலைஞர் எம்ஜிஆரும் இருவரும் கட்சியை இணைக்கிறதா ஒரு பேச்சு வந்துச்சு. இப்ப இருக்கிற நவீன் பட்நாயக்குடைய தந்தையார் பிஜு பட்நாயக் வந்து அந்த முன்னெடுப்பை நடத்தினார். சென்னையில வந்து சென்னை பல்கலைக்கழக அருகே வந்து அரசினர் மாளிகையில நடந்த ஒரு இது. இருவருமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசினாங்க. கடைசியாக எம்ஜிஆர் ஒத்துக்கொண்டார். ஆனால் அன்று மாலையே திமுகவை காங்கிரஸ் கட்சியினரை வைத்துக் கொண்டே அதிமுகவில் அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சர், அவர் வந்து ஒரு இருக்கும் மேடையிலே கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்தவர் அதிமுகவினர். அந்த இது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். ஜானகி அம்மையார் இருந்து எம்ஜிஆர் மரணித்த போது ஜெயலலிதாவா ஜானகியா அப்படிங்கிற இரண்டு அணிகள் வந்து அதிமுக உடைந்தது போது திமுகவிடம் வந்து அந்த அம்மையார் வந்து கேட்கிறாரு, எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. 24 தொகுதி திமுக வச்சிருந்தாங்க 88ல. எம்ஜிஆர் 87 டிசம்பர் 24 மறைந்து போகிறார். 28 ஜனவரி மாதம் இந்த அம்மா வந்து பொறுப்பு வராங்க, எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு, அதிமுகவை ஆதரிக்கிறது நாங்க வந்து கட்சியை நடத்தல அப்படிங்கறத கலைஞர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்தது இன்னொரு செய்தி சொல்றேன். இதே காலகட்டம் 2017 தோன்றுச்சு. இதே ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமியா பன்னீர்செல்வமா அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து திமுகவுக்கு அன்னைக்கு 89 தொகுதிகள் திமுகவும் 8 தொகுதிகள் காங்கிரசும் கிட்டத்தட்ட ஒரு 96 97 தொகுதிகள் திமுக வைத்திருந்தது. ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் அதிமுகவில் இருந்து ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அன்றே ஆட்சி அமைச்சிருப்பார். 2017 ஆட்சி அமைச்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி குறுக்குழைகளை என்னைக்குமே திமுக போனதில்லை, போகவே போகாது. என்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 தொகுதியில ஒரே வேட்பாளர் நிக்கிறது இது வரைக்கும் திமுக வரலாறு இருந்தது இல்லை. அண்ணா காலம் 57 இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் தான். ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ. திமுகவின் நிலைப்பாடு. அதிமுக இது நடந்தது 80களில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் எஸ்.எஸ்.ஆரும் 2 தொகுதியில் மாறி மாறி 2 வேட்பாளர களம் கண்டனர். எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையிலையும் எஸ்.எஸ்.ஆர் வந்து தேனியில் நினைக்கிறேன் அந்த தொகுதியில வந்து நின்று அந்த இது ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா அதே மாதிரி 2 தடவை வந்து நடத்தியிருக்காங்க. ஜனநாயகத்தில் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையினாலும் இதை திமுக என்னைக்குமே கடைபிடிக்காது. அதிமுக ஆதரிக்கிறது என்னைக்குமே திமுகவுக்கு வந்து என்னைக்குமே திமுக செய்யாது. அதிமுக இன்றைய அதிமுக வந்து குறைந்தபட்சம் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் இன்றைய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு, 20 வித்தியாசங்கள் உண்டு. இதை நம்ம வந்து உணரணும். அதனால திமுக நிச்சயமா ஆட்சி அமைச்சிருக்காது. உண்மையிலே இந்த திமுக அந்த முடிவுக்கு போகாதது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் என்று நான் நினைக்கிறேன். இல்லையென்றால் திமுகவுடைய அரசியல் எதிர்காலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. இதை உணராதவர் இல்ல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 50 ஆண்டு காலம் தனது தந்தையிடம் வந்து அந்த அரசியல் பழகியவர். நிச்சயமா அவர் உணர்ந்திருப்பார் இதுல எவ்வளவு பெரிய ஒரு தவறு நடந்திருக்கும், வரலாற்று பிழையா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறத வந்து நிச்சயமா அவர் உணர்ந்திருப்பாரு. ஒருவேளை அது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்திருந்தால், ஒரு ஆண்டில் மீண்டும் தேர்தல் நடந்திருந்தால், ஒருவேளை நடந்திருந்தால் விஜய் வந்து 200 தொகுதிகளை ரொம்ப சர்வசாதாரணமாக வென்றுவிட்டு போயிடுவார் என்பதை திமுக நிச்சயமாக உணர்ந்திருக்கும். அதிமுக போல ஆட்சிக்கு வரணும்ன்ற அந்த இது வந்து என்னைக்குமே அந்த வெறி வந்து திமுக இல்ல. இப்ப அமைதியா இன்னைக்கு கூட ஆழ்ந்து சொல்லியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுவதற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இப்ப கூட நியூஸ்ல போயிட்டு இருக்குது இந்த செய்தி. திமுக வந்து ஓரளவுக்கு இந்த அரசியல் நாகரிகம் பார்க்கும் ஒரு இயக்கம். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். 2019 22 தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த நேரத்துல திமுக வந்து 15 தொகுதிகளை வென்று
இருந்திருந்தால் திமுக ஆட்சி அமைச்சிருக்கும். ஆனால் திமுக வந்து 13 தொகுதிகள் தான் அன்றைக்கு வென்றிருந்தது. இருந்தாலும் திமுக வந்து அந்த ஆட்சிக்கு வர விரும்பவில்லை. மக்களோடு மக்களாக நின்று களத்தில் இறங்கி சட்டமன்றம் மூலமாகவே நேர்மையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக திமுக காத்திருந்து 2021 ஆட்சியை பிடித்தது. இதையும் நான் இங்க வந்து பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப என்னன்னா நீங்கள் இந்த ஊடகங்களை பற்றி கதைச்சீங்க, ஆளும் குழுமங்கள்கிட்ட இருக்கிற ஊடகங்களை பற்றி. இன்றைக்கு ட்ரெடிஷனல் பாரம்பரிய ஊடகங்களுக்கு அப்பால சமூக வலைத்தளங்கள் முக்கிய தாக்கத்தை செலுத்துது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து கடந்த தேர்தலில் வென்றதுக்கு பின்னால பிரித்தானியாவில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அவருடைய சமூக வலைத்தளங்களை ஆராய்ந்து அவர் எங்க வெல்லுவார், என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கேற்ற போல இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி இருந்தது. அதே போல இந்தியாவில பிஜேபி மோடி அவர்கள் சமூக வலைத்தளங்களை மிக நுட்பமாக கையாண்டு வருகிறார். அதுக்கு கடந்த தேர்தலில் அது முக்கியமாக கவனம் செலுத்தி இருக்கு. ஆனால் இது தொடர்பில் திமுகவோ அதிமுகவோ அவ்வளவு தூரம் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தினா தெரியல. ஆனால் விஜய் அவர்களுடைய இதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த ஜெகதீஷ் பழனிசாமி என்ற ரூட் அமைப்பினுடைய தலைவர் வந்து விஜய வந்து ஒரு சமூக வலைத்தள தலைவராக முதல்வராக மாத்தி இருக்கிறார் என்று சொல்லப்படுது. இப்ப என்னன்னா வெறுமனே இந்த சமூக வலைத்தளங்களால உருவாக்கப்பட்ட இந்த பபுள் முதலமைச்சர் இன்னைக்கு ரியல் முதலமைச்சராக வந்துட்டார். இந்த பபுள் காணுமா? இவருடைய இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தீர்க்கிறதுக்கு இந்த பபுள் மட்டும் காணுமா என்றதான் என்னுடைய கேள்வி. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது வந்து சமூக வளத்துல ரொம்ப அற்புதமா பயன்படுத்தி, அதாவது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், முகநூல்ல வந்து அவ்வளவா நான் காணல. இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் எனது மக்களுக்கு கூட அந்த விஜய் வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா தொடர்ச்சியாக, அதாவது யாரெல்லாம் 18 வயது நிரம்பி வாக்களிக்க வருகிறார்களோ அவர்களை வந்து திட்டமிட்டு டார்கெட் செய்து இவங்க சமூக வளத்துல ரொம்ப அற்புதமா இயக்குனாங்க. அதை நம்ம உண்மையாவே பாராட்டி ஆகணும். இந்த செய்தியை நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. அண்ணா வந்து கட்சி துவங்கி கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் கழித்து தான் ஆட்சியை பிடிச்சாரு. எம்ஜிஆர் வந்து 19 ஆண்டு காலமாக அரசியல்வாதியா இருந்தாரு. ஆனா 72ல அவர் கட்சியை உடைச்சுக்கிட்டு போகும்போது அவருக்கு எந்த பதவியும் இல்லை. ஆனா 5 ஆண்டு காலம் அவர் மக்கள் கிட்ட போய் நின்றாரு. நிறைய மாற்றங்கள் அங்க நடந்தது. நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக மீது வைக்கப்பட்டது. எமர்ஜென்சி வந்தது, எமர்ஜென்சி போனது. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்தார். ஆனா இந்த இடத்துல விஜய வந்து நம்ம இந்த வந்து குறைச்சி எடை போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நான் இங்க சிந்திக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இளைஞர்கள் வந்து வெளியில போக மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டாங்க. வீட்டுல இருந்து ஒரு 100-200 மீட்டர் உள்ள ஹோட்டல்ல கூட அவங்க வந்து தேவையான உணவை வந்து ஆன்லைன்ல ஆர்டர் செஞ்சுக்கிறாங்க. அதை வந்து நம்ம அப்படி அவங்க அந்த சொகுசுக்கு வந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம திமுக வந்து கோட்டை விட்டது. இன்னொரு ஒரு விஷயம் வந்து திமுக செய்யாம விட்டதுன்னு நான் இங்க என்ன கருதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்து வந்த பாதையை வந்து இளைஞர்களுக்கு சொல்லாம விட்டது திமுகவின் ஒரு பலகீனமாக நான் வந்து கருதுறேன். சமூக வலைதளங்கள் மூலமாகவே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நம்ம என்னைக்கு எங்க இருந்தோம், பீகாருக்கு கீழே இருந்தோம் நம்ம தமிழ்நாடு, இன்னைக்கு வந்து 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வந்து இந்தியாவில உருவாக்கி இருக்கோம். அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து திமுகவும் சரி, அதிமுகவும் உழைச்சிருக்கு ஓரளவுக்கு. அதை நான் இல்லைன்னு மறுக்கல. இதுல பெரும்பங்கு திமுக உண்டு. 80 விழுக்காடு திமுக உண்டு. 10 விழுக்காடு வந்து எம்ஜிஆருக்கும், 10 விழுக்காடு அம்மையார் ஜெயலலிதாக்கும் கொடுக்கலாம் இந்த வளர்ச்சிக்கு. ஏன்னா அவங்க 2 பேருமே கலைஞர் எந்த நிலைப்பாடு எடுத்தாரோ அதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த போராட்ட வரலாறு இந்தி திணிப்பா இருக்கட்டும், படிப்புல வந்து எவ்வளவு நம்ம எவ்வளவு கீழே இருந்தோம், கல்வி அறிவுல, பொருளாதாரத்துல நம்ம எவ்வளவு கீழே இருந்தோம், எத்தனை வந்து நம்ம வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்கோம். அப்புறம் வந்து இந்தியா தான் ஐடி துறையில இன்றைக்கும் வந்து சிறந்து விளங்குறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் அன்றைய இளைஞர் படை. அதை வந்து கரெக்டா அதை முன்னெடுத்தது திரு தலைவர் கலைஞர் அவர்கள். 1997 வந்து இந்திய அரசே வந்து 1998 தான் இந்திய அரசே வந்து ஐடி கொள்கையை கொண்டு வருது. இவர் அப்பயே இதை சிந்திச்சு கொண்டு வந்துட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ஒரு இளைஞர்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஐடி கொள்கைக்கு வந்து கலைஞர் தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அவங்க சிரிப்பாங்க. நான் படிச்சேன், எங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சாரு, என்னை படிக்க வச்சாரு, நான் வந்து எப்படி அதை ஒத்துப்பேன் அப்படிங்கிற இதை வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து மறந்துட்டாங்கன்றதை விட இளைஞர்களுக்கு நம்ம நினைவுபடுத்தல அப்படிங்கறத நான் இங்க தெரியப்படுத்திக்கிறேன். இந்தியாவினுடைய ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 6.25 தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுடைய ஜிடிபி அது இந்த 2 மடங்கு 11.5 விமானம். பொருளாதாரத்துல 2வது இடம். மற்றது அபிவிருத்தியை ஜனநாயகப்படுத்தினதுல தமிழகம் முன்னிலை நிற்கிறது. அதாவது மூலமுடுக்கு எல்லாருக்கும் மின்சார விநியோகம் கிடைச்சிருக்குது,
மிக குறைந்த விலையில உணவு வாங்கலாம். சோ அடிப்படை வசதிகள்ல தமிழகம் நிறைய வெற்றி கண்டது. என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த வெற்றியும் இந்த தோல்விக்கு ஒரு காரணமா? ஏன்னா சில வேளை வந்து அந்த உங்களோட சக்சஸே உங்களோட ஃபெயிலியருக்கு லீட் பண்ணும். இல்ல, இதை நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு வந்து திமுகவின் மைனஸா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை கலைஞர் இருந்தவரை தான் செய்ததை வந்து சொல்லி காட்டாமையே வந்து ஆட்சியிலிருந்து நிறைய முறை வந்து நீக்கப்பட்டார் மக்களால். ஏன்னா இது வந்து 2018 தான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது. கலைஞர் இதெல்லாம் கொண்டு வந்தாரு. 1969 வந்தவர் 76 வரைக்கும் என்ன பண்ணாரு, 89 91 வரைக்கும் என்ன பண்ணாரு, அது மாதிரி ஒவ்வொரு ஆட்சி காலத்திலயும் என்னென்ன பண்ணாருங்கிறத வந்து சொல்ல தவறியது. ஆனா இந்த முறை அதை சிறப்பா கொண்டு போனோம். ஆனா அதை எப்படி அவங்க பயன்படுத்திட்டாங்க, எப்படி அதை வந்து அவங்க பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் வந்து ஒரு செய்தியா, நீங்க இது சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை வந்து அது மடைமாற்றம் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ, சமூக வலைதளங்கள் மூலமாகவோ, தொலைக்காட்சி விளம்பரங்கள் மூலியமாகவோ இதை கொண்டு போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்போம். அதே சமயத்துல மக்கள் என்ன பார்த்தாங்கன்னா, சரி இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இவங்க மேல வச்ச இவங்களே இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு ஆண்டு காலமாக நடித்து ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் நிச்சயமாக வந்து இதோட சிறப்பா செய்வார் அப்படிங்கிற மாற்றத்தை வந்து மக்கள் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறத நான் இங்க வந்து கவனிக்கிறேன். இளைஞர்களா இருக்கட்டும், நிறைய பெரியவங்க கூட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் குழந்தை சொல்றாங்க, என் பையன் சொல்றான், என் பொண்ணு சொல்றா விஜய்க்கு போடு தருவ. ஏன் விஜய்க்கு போடணும்னா தெரியாது. விஜய் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு விஜய் பிடிக்கும். இப்ப நம்ம தமிழர் அப்படிங்கிற, இப்ப நீங்க ஒரே ஒரு காரணம், இப்ப நீங்க தமிழர் அப்படிங்கறதால நான் வந்து நம்ம கிட்ட ஒரு எதுவுமே நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம ரொம்ப சரளமா தமிழ்ல நீங்க உங்களை வந்து உங்களுக்கு வந்து செய்வோம். தமிழர் அப்படின்ற ஒரே உணர்வோட நம்ம இருவருமே வந்து நடந்து கொள்வோம். அதை தான் வந்து விஜய்க்கு வந்து கொண்டு போனாங்க வீட்டுக்குள்ள எல்லாம், எல்லார் வீட்டுலயும். விஜய்க்கு போடு, விஜய் ரொம்ப நல்லவர், சினிமா நடிச்சா இருப்பாரு, இவ்வளவு சம்பாதிச்சா இருப்பாரு, அவரு வாய்ப்பு கொடுப்போம். இவங்க சரியா செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிறத விட, இவங்க இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுங்க வச்சிருக்காங்க, இவங்க மேல வைக்கிறாங்க. இவங்களை காட்டிலும் எந்த ஒரு தப்பும் பண்ணாத விஜய்க்கு நிச்சயமா இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்லா செய்வாரு, வாய்ப்பு கொடுத்தா நல்லா செய்வாரு அப்படிங்கிற வந்து மக்கள் கொண்டு போயிட்டாங்க. மக்கள் வந்து அதை அப்படிதான் நம்பிட்டாங்க. சோ இந்த இரண்டையுமே நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இப்ப இந்த விஜய் மீது வச்சிருக்கிற இந்த எதிர்பார்ப்பு இருக்கு தானே, இவர் ஒரு நல்லவர், வல்லவர், எல்லாம் செய்வார், எல்லாம் தருவார், சிலிண்டர் தருவார், நகை தருவார், 5000 ரூபாய் காசு தருவார் என்றெல்லாம் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் இருக்குத்தானே. சமூக வலைத்தளங்களை வச்சு நீங்கள் வாக்குகளை எடுத்தாச்சு, ஆட்சிக்கும் வந்தாச்சு. சமூக வலைத்தளங்களை வச்சு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? இவர்களுடைய எதிர்பார்ப்பை தீர்க்க முடியுமா? நிச்சயமா விஜய் வந்து இப்ப ஆழந்தெரியாம காலை விட்டுருக்காரு. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் போட்ட முதல் கையெழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இங்கேயே வந்து மக்களே வந்து ஏமாற்றி இருக்கிறதா நான் கருதுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 100 யூனிட் வந்து மின்சாரம் இது யாரா இருந்தாலும், அது உங்க வீடா இருந்தாலும் என் வீடா இருந்தாலும், உங்க வீட்டுல வந்து குறைஞ்சது 10,000 ரூபாய் மின் கட்டணம் வருது, என் வீட்டுல 500 ரூபாய் மின் கட்டணம் வருது. 2 பேருக்குமே அந்த முதல் 100 யூனிட்டுக்கு இலவசம். இது வந்து அம்மையார் வந்து 2016 கொண்டு வந்த ஒரு திட்டம். தொடர்ச்சி அம்மையார் ஜெயலலிதா தொடர்ச்சியாக 2021 திமுக வந்துச்சு. அதை வந்து எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. திமுக சொன்ன ஒரு விஷயம் வந்து திமுக நிறைவேற்றாம போயிட்டாங்கிறத நான் இங்க பதிவு செய்யறேன். இன்று வரை 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து மின் கட்டணம் வந்து வசூலிக்கப்படுது. மின் கட்டணம் தமிழ்நாட்டுல. அது இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை அப்படிங்கறத நாங்க மாத்திடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதியை வந்து திமுக வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு தோணுது. அந்த வாக்குறுதியை அவங்க கவனிக்கல, அந்த வாக்குறுதியை பத்தி அவங்க யோசிக்கல. அதை அவங்க பயன்படுத்திருக்கலாம். ஏன்னு சொல்றோம்னா, 501 யூனிட் ஆகும் பட்சத்துல கிட்டத்தட்ட 1500 ரூபாய் 1700 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வேறுபாடு உண்டு ஒவ்வொரு பில்லுலையும். 2 மாசம் கழிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கணக்கு இருக்கு, சின்ன கணிதம் அது இருக்குது. அது வந்து மக்களுக்கு பயன்பட்டு இருக்கும். அதை வந்து திமுக வந்து எடுத்துட்டு வரல. ஆனா இதை வந்து ரொம்ப எளிதா வந்து இவர் எப்படி பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் இப்ப சொல்ற அந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசம், விலையில்லா மின்சாரம் அப்படி அந்த 200 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு விஜய். இது ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், இது முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலும், உங்க வீடா இருந்தாலும் சரி, எங்க வீடா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் வீட்டு கட்டணத்துல வந்து 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. இவர் வந்து 200 யூனிட்ல வந்து ஒரு ஸ்லாப் வச்சுட்டு இப்ப அறிவிச்சிருக்காரு. அது சரியான அணுகுமுறை தானே. வசதியானவர்களுக்கு அந்த 200 யூனிட் கொடுக்க தேவையில்லை தானே.
அத நீங்க தேர்தல் இதுல நீங்க வாக்குறுதி சொல்லிருக்க வேண்டியது தானே. நீங்க தேர்தல் வாக்குறுதியில நீங்க என்ன சொல்லியிருக்கணும், உரிமை தொகைன்னு திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க. ரூ. 1000 கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் உரிமை தொகை ரூ. 1000 குடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வரல. இதுவரைக்கும் உரிமை தொகைக்கு நான் வந்து விண்ணப்பிக்கல. எனக்கு வரவும் இல்ல. ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு அந்த ரூ. 1000 வந்து அவசியமற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் விண்ணப்பிக்கல. இந்த விண்ணப்பத்தெல்லாம் கிடைக்காது. ஏன்னா, அதுல வச்சிருக்க அந்த கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, நெறைய கண்டிஷன் வச்சிருக்காங்க. அவங்க வந்து குறைந்த வருமானம் ஈட்டும் ஒரு குடும்பமா இருக்கணும் அப்படின்ற நெறைய கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதனால அத பத்தி நான் கவலைப்படல. ஆனா அத வந்து அதன் பயன்பாடு வந்து கிட்டத்தட்ட 1,32,00,000 மகளிருக்கு வந்து அது வந்து பயன்பட்டுட்டு இருக்கு. இன்னும் பயன்பட்டுட்டு இருக்கு. இந்த இந்த சென்ற மாதம் வரை. இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த மாதம் வந்து இப்பதான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இன்னும் 5 நாள்ல வந்து அவர் வந்து அனைத்து மகளிருக்கும் அந்த உரிமை தொகையை வந்து போடுவாரா? ரூ. 1000 வந்து அவர் அளிப்பாரா? அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நிச்சயமா அது போட்டா அவருக்கு வந்து ஒரு நன்மதிப்பு பெறும். போடலைன்னா இது கோபத்தில் முதல் கோபமா இவர் மேல் கோபம் வந்து அந்த கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட கொடுப்பனவுகள் தொடரணும் என்ற அந்த சட்ட உறுதி இல்லையா தமிழகத்துல? இல்ல அது நீ குடுக்கணும். இதுதான் வந்து இப்போ இவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ரூ. 2,500 குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு மாதம் அனைத்து பெண்களுக்கும் ரூ. 2,500 குடுப்பேன். இதே 1,32,00,000 பேருக்கும் ரூ. 2,500 நான் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி. அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாத்திட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இப்ப என்ன கேட்கிறாரு, எனக்கு அவகாசம் கொடுங்க. கொஞ்சம் எனக்கு நேரம் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு காலம் கொடுங்க எனக்கு. நான் வந்து ஒண்ணு ஒண்ணா செய்யறேன் அப்படிங்கிறாரு. சோ இங்கேயே அவருடைய தோல்வியை வந்து அவரே வந்து ஒப்புக்கொண்டு விட்டார். இல்ல அவரை இப்ப இப்ப நேற்று இன்றைக்கு தானே சில மணி நேரங்களுக்கு முதல் பதவியேற்றிருக்கிறார். அதற்கு ஒரு சிறிது காலம் தேவைதானே? திமுகவும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டு காலம் கழித்து தான் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா நிதி நிலைமை அந்த மாதிரி இருக்குது. நம்ம அதையும் நம்ம கொஞ்சம் பதிய வைக்க விரும்புறேன். அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை பத்தி இவர் சொல்லல. இல்ல குறைஞ்சபட்சம் அந்த ரூ. 1000 இப்போ முந்தைய ஆட்சியில திமுக வந்து ரூ. 1000 அரசு கொடுத்திருக்குது. அதை நான் தொடர்வேன். அதுவரை கொஞ்சம் காத்திருங்கள். ரூ. 2,500 வரை நான் கொடுக்கறதுக்கு காத்திருங்கள் அப்படிங்கிற அந்த வாய்மொழி கூட அவர் வந்து சொல்லல அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது இந்த ஒரு நிலைமைக்கு தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி எல்லாருக்குமே ரூ. 5,000 வரை அவர் வந்து வங்கி கணக்கில் செலுத்தி விட்டார். ஏன்னு பாத்தீங்கன்னா அதற்கு முன்னதாக பாஜக அரசு ஏதோ ஒரு வக்கீல் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரி சலுகைகள் எல்லாம் கொடுக்க கூடாது, தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி கொடுத்தா மக்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறத வந்து கோர்ட்ல ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறது பார்த்தாங்க. அதை வந்து முன்கூட்டியே அறிந்து கொண்டு கிட்டத்தட்ட 2 மாத காலம் அதுக்கு அதுக்குண்டான அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கரெக்டா விடியும் போது ரூ. 5,000 அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தி வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தினார் அப்படின்றதா சொல்லணும். சோ இதை வந்து பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், ஏன்னா தேர்தல் அறிவித்து விட்டால் அடுத்த ஆட்சியில வந்து எவ்வளவு கொடுப்பது, என்னைக்கு கொடுப்பது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வராம போயிட்டா மக்கள் இதை நினைத்து வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூ. 2,000 சேர்த்து போட்டு விட்டார். மே மாசம் போட வேண்டிய ரூ. 2,000 ஜூன் மாசம் போட வேண்டிய ரூ. 1,000 சேர்த்து கோடைகால இது அப்படின்னு தொகைன்னு சொல்லி ஒரு தொகையை போட்டுட்டார். திமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் எவ்வாறு அமையும்? அடுத்த 5 ஆண்டுகள்ல எவ்வாறு அமையும்? நிச்சயமா சார், இது வந்து திமுக வந்து இதெல்லாம் எவ்வளோ தோல்விகளையும் வெற்றிகளையும் பார்த்தது. தொடர்ச்சியா 3 முறை எம்ஜிஆரிடம் திமுக தோற்றது. 3 சட்டமன்ற தேர்தலும் தோற்றது. 1989ல திமுக வென்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. நிறைய அடித்தளங்கள் அப்பதான் அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 35, 36 ஆண்டுகளுக்கு முன்னால கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம பழமா இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கோம். மகளிரா இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், நிறைய செஞ்சாங்க. அந்த ஒரு ஆட்சியை வந்து காங்கிரஸும் அதிமுகவும் சேர்ந்து கரெக்டா அந்த ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த போது அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. திமுக தான் வந்து ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அந்த பிரகடனத்தை வந்து அவங்க பரப்புரையா பயன்படுத்திட்டாங்க. எவ்வளவோ சொன்னாலும் யாரும் கேட்கல. அப்போ திமுக வெற்றி பெற்றது ஒரே இடத்துல தான். தலைவர் கலைஞர் மட்டும் தான் அப்போ வெற்றி பெற்றார். ஒரே ஒரு தொகுதி தான் கலைஞர் வெற்றி பெற்றார். 290 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றியை பெற்றார். அதே திமுக தான் 1996 மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அப்போது திமுக அரசை தோற்கடித்த அம்மையார் ஜெயலலிதாவே தோற்று போனார். வெறும் 4 இடங்களில் தான் அதிமுக வென்றது. ஆகவே இந்த ஆட்சியில உட்கார்றது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் திமுக காணாம போயிடும் அப்படிங்கிற அந்த இது வந்து நிச்சயமா திமுக நடக்காது. ஒருவேளை அதிமுக இந்த பின்னடைவு வந்து இன்னும் பின்னடைவா போகும். இன்னைக்கு கூட நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அதிமுக 2ஆ உடைய போதா, சண்முகம் தலைமையில ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து விஜயிடம் போய் சரணாகதி ஆக போறாங்களா அப்படிங்கிற இது எடப்பாடி பழனிசாமியை வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. எடப்பாடி பதில வேலுச்சாமியை கொண்டு வரணும், அவரே அதே
கோயம்புத்தூர்காரர் தான் வேலுச்சாமி. அவரை வந்து எதிர்க்கட்சி தலைவராக கொண்டு வரணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர். மாநிலத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அவரையே அதிமுகவினர் வந்து அவரை வந்து ஒதுக்க நினைக்கிறாங்க. இப்ப இரண்டா இருக்குது. இந்த நிலைமை என்னைக்குமே திமுக வந்தது இல்ல. ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சாலும் திமுக வந்தது இல்ல. 184 தொகுதி ஜெயிச்ச 1971 என்னலையும் திமுக ஆடவும் ஆடல. இந்த ஒரு தொகுதி ஜெயிச்சதால திமுக வந்து இறங்கி போடுது. ஏன் 2011 எடுத்துக்கீங்களேன், அம்மையார் ஜெயலலிதாவும் திரு விஜயகாந்த் அவர்களும் இருவருமே வந்து கூட்டணி சேர்ந்து திமுகவை தோற்கடித்தனர். திமுக 3வது இடம். விஜயகாந்துக்கு 29 தொகுதிகள், திமுகவுக்கு 23 தொகுதிகள். ஆனாலும் திமுக வந்து மீண்டும் 2016 89 தொகுதி. இந்த மனிதர்கள் கடுமையான உழைப்பினால தான், திரு ஸ்டாலின் அவர்களின் கடுமையான உழைப்பினால் மீண்டும் 89 தொகுதியை திமுக வென்றது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. அது மாதிரி வெற்றி தோல்வின்றது ஒரே தேர்தலுடன் திமுக முடிஞ்சிட போயிருது இல்ல. அது வந்து தொடர்ச்சியான ஒரு பாதையை வந்து திமுக எப்பயுமே வந்து போயிட்டு இருக்கும். வெற்றி தோல்வியெல்லாம் வந்து என்னைக்குமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னென்னால், ஒரு தமிழக மக்களுடைய பல்வாறான எதிர்பார்ப்புகளையும் சமூக வலைத்தளங்களால உருவாக்கி ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். இப்ப என்னென்னால், விஜய் அவர்களால இந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாமல் போற பட்சத்துல இந்த சமூக வலைத்தளங்களை வைத்துக்கொண்டு மக்களை திருப்திப்படுத்த முடியுமா? அவரால் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு வந்து யாருமே வந்து 10 ஆண்டு காலமா காத்திருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தவறு வந்து வரலாற்றுல இந்தியாவில் மோடிக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. 2 முறை தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்தாங்க. 3வது முறை அவர் 302 தொகுதிகளை வென்ற அதே காலகட்டத்தில் அதே சமூக வலைதளங்கள் மூலியமாக அவரை புகழ்ந்து பேசி 230 தொகுதி தான் அவர் வென்றார். சென்ற ஆட்டில் மைனாரிட்டி ஆட்சியாக தான் இருக்காரு இன்னைக்கும் மோடி அவர்கள் வந்து. சந்திரபாபு நாயுடு மற்றும் இவரு நம்ம நிதிஷ்குமார் அவருடைய தயவுல தான் ஆட்சியை இன்னைக்கு செலுத்திட்டு இருக்காரு. ஆட்சி செயல்பட்டு இருக்குது. அந்த மாதிரி நிச்சயமா வட இந்தியாவிலேயே 10 ஆண்டு காலம் கழித்து வீழ்த்தி கொண்ட மக்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டுல 5 ஆண்டு காலம் தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நடக்க வேண்டியதுதான் என்னுடைய ஆட்சி. ஏன்னா என்ன செய்யறாரு, என்னென்ன செய்யல. ஏன்னா நாளைக்கு வந்து சொல்லக்கூடாது, என்னால இதுவும் செய்ய முடியல, எனக்கு டைம் இல்லை, எனக்கு 2 வருஷத்துலயே ஆட்சியை கழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த ஆட்சியை வந்து 5 வருடம் தொடர்ச்சியா நடந்தாதான் இவரை பத்தி முழு இதுவும் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு போதைப் பொருட்கள் வந்து இப்ப நீ சொல்லியிருக்காரு, போதைப் பொருட்கள் தடுப்புக்கு நான் செய்ய போறேன். போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து தயாரிக்கப்படல. தமிழ்நாட்டுல வருது, வெளிநாடுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல அவர் இல்ல. இது உலகம் முழுவதுமாக, இலங்கையா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பெரிய ஒரு சர்வதேச ஒரு சிக்கல் அப்படின்றது இந்த போதை. அது எளிதா செய்ய முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிற போலீஸா தான் நீங்க செய்ய போறீங்களே தவிர, புதுசா நீங்க போலீஸ் எடுத்து செய்ய போறீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இருக்கிற போலீஸ்க்கு இங்க வேலையை கொடுக்க முடியாது, வேலை கொடுக்காத நிலைமையில தான் இன்னைக்கு சம்பளம் வந்துதான் அந்த நிலைமை தான் அரசு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க ஏற்கனவே 10 லட்சம் கோடி வந்து இந்த இதுக்கு முந்தைய ஆட்சி வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கொடுத்த அந்த விலையில்லா இலவசங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கையில இருந்து காசு போட்டுதான் அதை நீங்க செய்யணும். நிச்சயமா அங்க வந்து மக்கள் அதை நிச்சயமா கவனிப்பாங்க, காத்திருக்க மாட்டாங்க. 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரோட ஆட்சி மக்களுக்கு திருப்திகரமாக இருந்தால், என்ன கேட்டா, திமுக ஆட்சி வந்து கடந்த 5 ஆண்டு காலமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் மாநிலத்தின் முன்னேற்றத்தை வந்து திமுக வந்து நோக்கி மாநிலத்தை கொண்டு போகணும். அந்த இடத்துல வந்து இவர் செய்வாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இவர் 108 தான் வச்சிருந்தார். திமுக 130 தொகுதியை வந்து கையில் வச்சிருந்தார். யாரோட தயவுக்கு அவங்க காத்திருக்க தேவையில்லை. உதாரணமா சொல்றேன், ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் முடிச்சுக்கிறேன். பிஎம்ஸ்ரீ அப்படின்னு ஒரு திட்டம் வந்து மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அது இது காலம் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து மத்திய அரசு வந்து பிரிக்க பாக்குது. என்னன்னா மும்மொழி கொள்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக பிஎம்ஸ்ரீன்னு ஒரு இதுக்கு வந்து நிதி ஒதுக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காசை வந்து அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்க கூறும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020 ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதை நீங்க கட்டாயம் ஏத்துக்கணும். அதுல வந்து நீங்க ஹிந்தி இல்ல மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்றத அவங்களுடைய சட்டமாவும் திட்டமாவும் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை அது ஏத்துக்க மாட்டோம் சொல்லும் போது, அந்த பிஎம்சி திட்டம் வந்து தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அமல்படுத்த முடியாம இருக்கும் பட்சத்துல நமக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடியை வந்து அவங்க கொடுக்கல, ஒன்றிய அரசு கொடுக்கல. சோ இதை வந்து இன்னைக்கு விஜய் வந்து இப்ப நீங்க இந்த 4 நாள்ல திங்கட்கிழமை தேர்தல் இது வந்துச்சு, முடிவுகள் வந்துச்சு, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் நினைக்கிறேன். பிஎம்சி திட்டத்துக்கு நீங்க வந்து என்ன நிலை எடுத்திருக்கீங்க அப்படின்னு மத்திய அரசு வந்து தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தையும் கடுமையாக எதிர்த்தாங்க அந்த அம்மா.
மம்தா பானர்ஜியும் என்ன செய்ய போறீங்க? சோ இங்க இங்க மக்கள் கவனிப்பாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி பரவாயில்ல இந்தி தானே அப்படின்னு அதை வந்து எளிதா கடந்து போயிட முடியாது. ஒரு சில பேர் விஜய்க்கு வந்து ஆதரவா பேசுறவங்க இந்தி வந்தா வரட்டுமே என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்க கடந்து போனாலும் பெரும்பாலான மக்கள் பெரும்பான்மையில வந்து ஏத்துக்க மாட்டாங்க. 2 மொழி படிச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்துல போயிருக்கு. தமிழ்நாடு போயிருக்கு. 3வது மொழியை கட்டாயமாக திணித்தால் அதனால் தமிழ்நாடு பின்னடைவை தான் நோக்கி போகுமே தவிர முன்னேறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆகவே இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு வாரத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இவரோட நிலைப்பாடு என்னன்றதை நானும் அதை ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது ஏத்துக்க போறாரா இல்ல அப்படியே அது திமுக போலயே இத அவர் வந்து நாள் கடத்த போறாரா, வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல போறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்ப அது நாள் கடத்துறதன் மூலமா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த 2500 கோடியும் வராம இருக்குது இல்ல? அது வந்து 2500 கோடி வந்து பாஜகவோட பணமோ இல்ல வடக்குல இருந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற படமோ இல்ல. அவங்க வந்து பட்ஜெட்ல ஒதுக்கின நிதி தான் அது. பட்ஜெட் என்பது என்ன? வரியில இருந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 கணிசமான ஒரு தொகையை வந்து திருப்பி கொடுக்கறது தான் திட்டங்கள் மூலியமா செயல்படுத்துது. இது வந்து நாட்டு மக்களின் பணமே தவிர தமிழ்நாட்டு மக்களின் பணமே தவிர இது வந்து தமிழ்நாட்டில் அல்லாத மற்ற மாநிலங்களின் பணம் எதுவுமே இல்லை. இன்றைக்கும் தமிழ்நாடு ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 55,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கு சென்ற நிதியாண்டில் கல்விக்காக. வேற எந்த மாநிலமும் இந்திய அளவுல பாத்தீங்கன்னா எந்த மாநிலமும் அது அந்த அவ்வளவு ஒரு உயரத்தை எட்டல. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த விஷயத்துல நீங்க கொடுத்து போங்க, நாங்க பயன்படுத்தல, நீங்க கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறதுதான் திமுக நிலைப்பாடு. இவர் அது எப்படி அணுக போறாருன்றதே நம்ம கொடுத்து வந்து பார்க்கணும். இதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறாது மாநில அரசு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து சட்டம். தமிழகத்துக்கு வந்து இந்த இந்திய எதிர்ப்புக்கு எதிராக போராடின ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அப்ப இதுல விஜய் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு அரசியல்ல இதுவரை தமிழ்நாடு அரசியல் எடுத்த நடவடிக்கையில இருந்து ஒரு திசை திருப்பமாகத்தான் மாறும். நிச்சயமாக. இங்க நான் ஒரு கருத்தை சொல்றேன். 1986 ராஜீவ்காந்தி அரசு வந்து நவோதயா பள்ளிகளை வந்து தமிழ்நாட்டின் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் திறக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்தாங்க. இந்தி திணிப்பு கொண்டு வந்தாங்க. எந்த நெடுஞ்செழியன் வந்து இந்திய எதிர்த்து 1960களில் சட்டமன்றத்தில் முழங்கினாரோ அதே நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன் தான் அதை வந்து இந்தி வந்தா என்ன தவறு அப்படின்னு வந்து அவர் எம்ஜிஆரோட நிலைப்பாட்டை வந்து அவர் வந்து ஆதரித்தார். எம்ஜிஆரோட நிலைப்பாட்டை ஆதரித்தார். இந்தி வந்தா என்ன? ஆனா கடுமையா திமுக போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு அடுத்ததுக்கு வந்துச்சு. நாவலர் வந்து 1989 தோல்வியை தழுவினார். நாவலருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருந்து தோல்வியை தழுவினார். இங்க நான் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம். பட் அது அன்றைய காலகட்டம் வேற, இன்றைய காலகட்டம் வேற. இன்றைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை மீண்டும் வந்து விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இல்லை விஜய் வேண்டாம், வேறொரு வேணும் அப்படிங்கிறத வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத இந்த ஆண்டு காலம் என்னுடைய ஒரே ஒரு என்னன்னா, இந்த ஆண்டு காலம் மக்கள் இவங்களை ஏன்டா தோக்கடிச்சோம், திமுக ஏன் தோக்கடிச்சோம் அப்படிங்கிறத வந்து மக்கள் உணரணும். ஏன்னா திமுக சித்தாந்த ரீதியாக திமுகவுக்கு நிலைப்பாடும் பாஜக நிலைப்பாடும் வேற வேற. இங்க இருந்தே அடிப்படை ஆரம்பிக்குது. ஆனா விஜய் வந்து ஒரு நாளும் பாஜகவை வந்து எதிர்த்து பேசவே இல்லை. திமுகவை வந்து பாயாசம் என்று வர்ணித்தார், பாஜகவை பாசிசம் என்றார். பாஜக பாசிசம்னா திமுக பாயாசமான்னு கேட்டாரு. அதே திமுக கிட்டதான் வந்து நீ பாயாசம் வாங்கி குடிச்சிருக்காரு விஜய். இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து வென்ற விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் திமுகவின் தலைவர் சொல்படிதான் வந்து கூட்டணிக்கு சென்றுள்ளது என்பதை நான் இங்க வந்து திட்டவட்டமாக ஒத்துக்கொள்கிறேன். நான் தமிழக அரசியல் ஒரு குறுக்கு வெட்டு முகத்தை வெட்டி காட்டியிருக்கிறீங்களா நினைக்கிறேன். நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை நாங்கள் அலசி ஆராயக்கூடியதா இருந்தது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு வந்து கலந்து கொண்டு இந்த தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி முரளிதரன். நன்றி, மிக்க நன்றி. ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த சக தமிழரா, நீங்க இலங்கையிலிருந்து இங்கிலாந்து சென்றாலும் நீங்களும் என்னை போல ஒரு தமிழர் அப்படின்ற ஒரே ஒரு இதுக்காக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நாங்கள் தனிநபர்களாக மட்டுமல்ல, 2 சமூகங்கள், 2 இலங்கை சமூகம், இந்திய சமூகம் எல்லாம் இணைந்த ஒரு உறவையும் கட்டி எழுப்ப முடியும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய திரு ஜெயபாலன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.